நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாரு, பாட்டி கூட்டிட்டு உடனே கிளம்பணும். வீட்டை பிரபாகரனை பார்த்து பாரு. இங்க பாரு கிருஷ்ணா, மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, போலீஸ் எப்போ வேணாலும் வரலாம். எந்த பக்கம் போனா நல்லது? இந்த பக்கம் போங்க, ஆட்டோ ஏதாவது வரும். சீக்கிரம் போங்க. வாங்க பாட்டி, போலாம். என்ன கூப்பிடாத பிரகாஷ், கிருஷ்ணாவை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல கூட்டிட்டு போய் சேர்த்துரு. இல்ல பாட்டி, நான் உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்ப நீங்க இங்கிருந்து கிளம்புங்க பாட்டி, சீக்கிரம் போங்க. வாங்க. மெதுவா இருங்க, பார்த்து வாமா. ஐயோ, போலீஸ் வருது. கடவுளே, இப்ப என்ன செய்யறது? தப்பிச்சு போலான்னு நினைச்சிருக்கல, அற்புதம். பதினாலு குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கிளம்புவ? சார், இந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. அங்க எதுவும் வேற தப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படின்னா உண்மையா அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல? அப்ப இவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் என்னோட கருத்தை மட்டும்தான் சொன்னேன். உன்னுடைய கருத்தெல்லாம் கேட்டுதான் போலீஸ் முடிவெடுப்பாங்களா என்ன? உன் கருத்தெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ. போடாங்க. ஐயா, என் பேத்தி ஒரு அப்பாவி. நாங்க பிழைக்கிறதுக்காகத்தான் இவன் இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. சாப்பிடுற சாப்பாட்டுல இப்படி யாராவது பண்ணுவாங்களா? அகங்காரத்தை அதிகமா வச்சிருக்க சில பேர் அதையும் பண்ணுவாங்க. உன்னை இந்த கையால அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கான ஒரு திமிரு. விலங்க மாட்டி பொது இடத்துல உன்னை கூட்டிகிட்டு போகணும். ஆனா எனக்கு நேரம் சரியில்லாதால தான் அந்த வேலையை நான் பண்ணல. வந்து வண்டியில ஏறு. இவன் மேல உள்ள கோவத்தை காரணம் காட்டி என் பேத்தியை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடாதீங்க ஐயா. இங்க பாரு, மரியாதையா தள்ளி போயிரு சொல்லிட்டேன். என் வேலையை நீ தடை பண்ண பாத்தீங்கன்னா உன்னை அப்படியே தூக்கி தூரமா வீசிடுவார். இது சாதாரண கேஸ் இல்ல. எந்த கட்சி தலைவனும் இதுல இன்வால்வ் ஆக மாட்டானுங்க. அப்படி வந்தா அவனுங்களும் மாட்டிப்பானுங்க. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு தப்போ செய்யாத என்ன இவங்களால எதுவும் பண்ண முடியாது. நீ ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். இவளை பிடிச்ச வண்டியில ஏத்துங்க. போங்க இந்த பக்கம். என் பேத்தியை காப்பாத்த யாரோ வராங்க. நீ சொன்னது ரொம்பவே சரிதான். காப்பாத்த தான் வந்திருக்காங்க. ஆனா கடவுளால் அனுப்பினவங்க மேலங்குளத்து கஜேந்திரனோட கார்ல வராங்க பாருங்க. என்னாச்சு சார்? என்ன விஷயம்? இங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இங்க இல்ல ராஜேந்திரா, அந்த பேக்கரியில தான். அங்க பண்ண பலகாரத்தை சாப்பிட்டு ஒரு பால்வாடியில் இருந்த குழந்தைங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க. பேக்கரியில பண்ண பலகாரத்துல விஷம் கலந்த இவளை அரெஸ்ட் பண்ண தான் நாங்க வந்திருக்கோம்.
ஆமா, நீங்க எங்க? நாங்கள் எங்கள் பாட்டியையும் கூட பிறக்காத தங்கச்சியும் பார்க்க வந்திருக்கோம் சார். தங்கச்சி, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? எங்கள் அம்மா ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, தன்னை விட பலசாலிக்கிட்ட மோதக்கூடாதுன்னு, தனக்கு ஒத்து வராதவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி உங்ககிட்ட அம்மா சொல்லவே இல்லையா? டேய், அம்மா இவளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ தான் அம்மாக்கு சொல்லி கொடுத்துருப்பா நம்மள வெறுக்கிறதுக்கு. இவளுக்காக பெத்த பசங்க விருத்த அம்மாவை கடவுள் தண்டிச்சிட்டாரு. உங்களை ஒண்ணு செய்யாம விட்டதுக்கு கடவுள் விஜயலட்சுமிக்கு தண்டனை கொடுத்திருக்க மாட்டாரா? அவளுக்கு தண்டனை கொடுத்தது மனுஷங்க தாண்டா. மனசாட்சியே இல்லாத மனுஷன் தாண்டா. இதுதான் பிரச்சனையே. மூளை இல்லாத இந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணா அதை திருத்துறதுக்கு பதிலா இந்த பாட்டி அதை நியாயப்படுத்தி பெருசு பண்ணும். ஏ பாட்டி, உங்களால் இந்த பொண்ணு செத்து போகணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த கிழவியோட பேச்சு கேட்டேன்னா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். நீ இந்த கேஸ்ல தப்பிக்கணும்னு நினைச்சா நாங்க உனக்கு ஜாமீன் எடுக்கிறோம். என்ன சார், அந்த பொண்ணுக்கு ஜாமீன் கிடைக்குமா? கஷ்டம்தான். ஆனா நீங்க சொன்னீங்கன்னா நான் முயற்சி பண்ணுவேன். போதும். என்னம்மா, இந்த அண்ணனுங்க உனக்கு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? நீங்க யாரும் என் பேத்திக்கு உதவி செய்ய வேண்டாம். அண்ணன்னு சொல்லிக்கிட்டு வரானுங்க. கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்றியே, அவகிட்ட வம்பு இழுக்கிறத பார்த்துக்கிட்டு கைய கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தானடா நீ. இவளுக்கும் அந்த அனுபவம் வராம இருக்கிறதுக்காக தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க சாக போற நேரத்துல அதை நீங்க பார்க்க வேணாம் நினைச்சீங்கன்னா நாங்க சொல்றபடி கேட்டு வாழ பாருங்க. அதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. அண்ணா, இவங்க 2 பேர்ட்டையும் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. ஒருவேளை இந்த கேஸ் பெருசாச்சுன்னா இவ மட்டும் இல்லை, இவளுக்கு வீடு கொடுத்தவங்களும் இவளை காப்பாற்ற நினைச்சவங்களும் சேர்ந்து மாட்டுவாங்க. சார், என்னை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போங்க. போயிட்டு வாமா. உன்னை அரெஸ்ட் பண்ணி அனுப்பதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ என்ன உன்னை காப்பாற்ற நினைச்சியா? கூட்டிட்டு போங்க சார். இவளை வண்டியில ஏத்துங்க. ஐயோ வேண்டாம், என் பேத்தி கிருஷ்ணா. இதுதான் உனக்கான கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறம் நீ ஜெயில இருந்து வரும்போது அங்கிருந்து நீ நேரா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் போற. எங்க அப்பா போட்ட இந்த விதை இதுக்கப்புறம் அது கண்டிப்பா வெளியில வரவே வராது. போடி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஐயோ விட்டுடுங்க அவளை. கிருஷ்ணா, கிருஷ்ணா. அழாதீங்க பாட்டி, நான் வந்துடுவேன். பாட்டியை பார்த்துக்கோங்கண்ணா. போதும் பேசுனது. கிருஷ்ணா. பாட்டி, நீங்க அங்க வாங்க. வாங்க பாட்டி. உங்களுடைய வண்டியை எடுத்தாதான் நாங்க இவங்களை கூட்டிட்டு போக முடியும். சாரி சார். அண்ணா, நம்ம கிளம்பலாமா? போலாம். தாய் கிழவி போயிட்டு வரட்டுமா? போங்கடா, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. வழி விடுங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அம்மாடி. பாட்டி அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. அவளை உள்ள கூட்டிட்டு வாங்க. வாடி உள்ள போடி. இவளை நீங்க லாக்கப் உள்ள போடுங்க. ஓகே சார், வாடி உள்ள. போ. மாலினி சார், எனக்கு வேண்டப்பட்ட ஆளு. ரொம்ப நல்லா கவனிச்சு அனுப்பணும். நான் பாத்துக்கிறேன் சார். பல தடவை நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்ட. இந்த கேஸில் இருந்து நீ எப்படி எஸ்கேப் ஆக போறன்னு நானும் பார்க்கறேன்.
பார்க்க அந்த அட்வொகேட் வந்திருக்காரு. அந்த ஆளு ஏன் வந்தான்? இந்த பொண்ணை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக. அந்த தலைவரும் வந்திருக்காரு. சே, ஒவ்வொருத்தனா இப்போ வர ஆரம்பிச்சானுங்களே. சரி, அவங்கள உள்ள வர சொல்லி. சார், இப்போதைக்கு அவளை எதுவும் பண்ண வேணாம். அவங்க 2 பேரும் போகட்டும். சரிங்க சார். அற்புதம். பால்வாடியில் இருந்த குழந்தைங்களுக்கு விஷம் கொடுத்தவளை காப்பாத்த ஆளுங்க இருக்காங்களே. விஷத்தை யார் சார் கொடுத்தது? கிருஷ்ணாவை கஸ்டடியில் எடுத்திருக்கீங்க. குற்றத்தை ப்ரூவ் பண்ணீங்களா? இல்ல அந்த குற்றத்தை அவ ஒத்துக்கிட்டாளா? இவதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்நாக்ஸை ரெடி பண்ணியிருக்கா. அதை இவளே கொண்டு போய் பால்வாடிக்கு டெலிவரி பண்ணியிருக்கா. அதான் நடந்தது. ஒருவேளை அவ இதை பண்ணலன்னா பேக்கரி ஓனரா இருக்கிற ஆனியை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த கேஸை திமிராவும் பொறுப்பு இல்லாமலும் பார்க்காதீங்க. பேக்கரி ஓனர் பொண்ணு ஆனியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. பெத்த குழந்தைய கொள்றதுக்கு யாராவது பலகாரத்தில் விஷத்தை கலப்பாங்களா? அதனால தான் சார் நாங்கள் இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். குழந்தையோட அப்பா அம்மாக்கள் ரொம்ப வயலண்டாக இருக்காங்க. ஒரு குற்றவாளியை கூட நாங்கள் அரெஸ்ட் பண்ணலன்னா ஊர்க்காரங்க எங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. எந்த ஊர்க்காரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் அந்த ஊரோட ஒரு பிரதிநிதி. அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சொல்கிறதுக்கு நீ யாரியா? எம்எல்ஏ ஒன்றும் இல்லைல்ல, போயா வெளியே. சார், இந்த ஸ்டேஷனில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் அரெஸ்ட் பண்ண குற்றவாளியை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வரும்போது அங்கே நான் இருப்பேன். ஆனால் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. கண்டிப்பாக இவளுக்கு ஜாமீன் கிடைக்காது. கிடைக்கணும்னா நீங்கள் பேக்கரி ஓனரை கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா இவளுக்காக நாளைக்கு கோர்ட்டுக்கு வாங்க. அதை விட்டுட்டு ஸ்டேஷன் ஜாமீனை எதிர்பார்க்க வேணாம். அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆனியை அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணு நிரபராதி. இந்த பொண்ணுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஐயோ வேண்டாம் சார், ஆனி அக்காவை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா பழியும் நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனி அக்கா பாவம், அவங்க இதுல எதுவும் பண்ணல. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார்? குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிட்டா இனி என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி. பிபி இப்போ கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொரு ட்ரிப்ஸ் எதுனா சரியாக போயிடும். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் யோசிக்க வேணாம். கூட எப்போவுமே ஒரு ஆள் இருக்கணும். இவங்களோட பிரச்சனையே லோ ப்ரெஷர் தான். இவங்களுக்கு ஏதாவது டயர்டாவோ மயக்கமாவோ வந்துச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க டாக்டர். பாட்டி, நீங்கள் நல்லா தூங்கியே ஆகணும். பொழுது விடியும் போது உங்கள் உடம்பு குணமாயிடும். சரிங்க பாட்டி. என் பேத்திக்கு என்னாச்சுன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சுமதி? அவளை போலீஸ்காரங்க அடிச்சிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அதுக்கு மோகன்தாஸ் கண்டிப்பா விடமாட்டார் பாட்டி. கிருஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயத்த அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க இப்ப அதை பத்தி யோசனை பண்ண வேண்டாம். மனசை போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. வேணுன்னே மனசுல வேதனையை உண்டாக்கிக்கணும்னு நான் ஒன்றும் நினைக்கல சுமதி. என் பேத்தியை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? எங்க வீட்டுக்கார் வந்துட்டாரு. வாப்பா பிரகாஷ், என் பேத்தியை விட்டுடுவாங்கல்ல? அது அவ்வளவு ஈஸியாக விட மாட்டாங்க பாட்டி. 10-15 பிஞ்சு குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேஸ் ஆச்சே. குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் ஆபத்தான கட்டத்தை மட்டும்தான் தாண்டி இருக்காங்க. ஆனால் யாரையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணலை. சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஈஸ்வரா பகவானே, எதுவும் அறியாத அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்தை வர வச்சிடாத. நீங்க எதுக்கு பாட்டிக்கிட்ட இதை பத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்காக பாட்டிகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியுமா? எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் பாட்டி. அது என்னப்பா அப்படி சொல்ற? என் பேத்தி கிருஷ்ணா குற்றவாளியா? அது என்னமோ அப்படி தான் நடந்திருக்கு பாட்டி. பேக்கரியிலேருந்து கொடுத்த பலகாரம் தான் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம்.
ஒன்று பேக்கரி ஓனர் குற்றவாளியாகணும், இல்லைன்னா பலகாரத்தை தயார் பண்ணி கொடுத்த கிருஷ்ணா குற்றவாளியாகணும். என் பேத்தி எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா பிரகாஷ். பின்ன எப்படி அவ குற்றவாளியாவா? அது உங்கள் பேரனுங்க 2 பேருக்கும் இதில் ஏதாவது பங்கு இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல பாட்டி. கிருஷ்ணா எந்த தப்புமே பண்ணலைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவளை குற்றவாளியாக்குறதுக்கு தான் போலீஸ் முயற்சி பண்ணுறாங்க. ஈஸ்வரா, எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பாவி பொண்ணை இப்படி படுத்துறாங்களே. மோகன்தாஸால கூட என் பேத்தியை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அது மோகன்தாஸ் வக்கீலை கூட்டிட்டு அவளை ஜாமீன் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு பாட்டி. ஆனால் ஆனி அரெஸ்ட் ஆனாதான் கிருஷ்ணாவை விட முடியும்னு எஸ்ஐ அடம் பிடிக்கிறாரு. அதுக்கும் அவங்க தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் ஆனி மேலே இருக்கிற பாசத்தால் கிருஷ்ணா குற்றத்தை தான் மேலே போட்டுக்கிட்டா. என்னால இதை தாங்கிக்கவே முடியலையே. அப்போ என் பேத்தி போலீஸ் ஸ்டேஷன்லயே தான் இருக்கணுமா? அவளை காப்பாற்ற வழியே இல்லையா? கிருஷ்ணாவை நாளைக்கு கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு போலீஸ் முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் அவள் குற்றத்தை ஒத்துக்கிட்டதால சாயந்தரம் மேஜிஸ்ட்ரோட வீட்டில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்படின்னா என் பேத்தி ராத்திரி முழுக்க ஸ்டேஷன்ல தான் இருக்கணுமா? நான் என்ன பண்ணுவேன்? என் பேத்தி ஸ்டேஷன்ல இருக்கிறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாட்டி அழாதீங்க. ராத்திரி அவ போலீஸ் லாக்கப்ல இருக்கிறத விட ரொம்ப நல்லது ஜெயிலில் இருக்கிறது. கிருஷ்ணாவை நாளைக்கு வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கான ஏற்பாட்டை மோகன்தாஸும் வக்கீலும் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி. விஜயலட்சுமி மேடத்தோட கேஸை பார்த்துட்டு இருக்கிற அதே வக்கீல் தான் கிருஷ்ணாவோட ஜாமீனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி. இந்த நேரத்துல மகி மாமாவும் பாமாக்காவும் இருந்திருக்கணும் இல்ல தரா? அவங்க எதுவும் பண்ணலன்னா கூட இந்த சந்தோஷத்துல அவங்களும் சேர்ந்து கலந்துருக்கணும். மகி மாமாவும் அக்காவும் முக்கியமான விஷயத்துக்காக தானே போயிருக்காங்க. அது இல்லாம எல்லா விஷயத்துக்கும் மகி மாமா தானே முதல்ல நிப்பாரு. ஆனா இதனால என்ன நடந்தது? அந்த கிருஷ்ணாவை ஏதாவது பண்ண முடிஞ்சுதா என்ன? இப்ப அவளை ஜெயில தள்ளினது அதுக்கான கிரெடிட் கஜேந்திரனுக்கும் ராஜி மாமாவுக்கும் தான் போய் சேரும். ஐயோ, லட்டு எடுக்கவே இல்லையே. நன்றி கெட்டவ. கஜேந்திரன் அப்படி என்ன பண்ணிட்டான்? எல்லாம் என் வீட்டுக்காரோட அறிவுதான். ஆனா கஜேந்திரன் பேரு தான் முதல்ல சொல்றான். சரிங்கண்ணே, நான் கால் பண்றேன். மகினா கால் பண்ணாரா? அண்ணன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் உடனே அவரை வர சொல்லியிருக்கேன். அவர் உடனே வந்துருவாரு. அண்ணா வரட்டும். நம்ம 3 பேரும் சேர்ந்து அவளை ஜெயில போய் பார்த்துட்டு வரணும். சரி, உன் மாமனார் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரு? நம்ம இவ்வளவு செய்வோம்னு அவர் எதிர்பார்க்கல. அதுக்கு பதிலா என்ன வேணும்னு கேட்டாரு. நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ வா. நம்மளோட பொண்டாட்டிங்க எதையோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்கடா. கிருஷ்ணா ஜெயிலுக்கு போனது நம்மளை விட அவங்க தான் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தானே நடக்கும். ஒரு விஷயத்துல புருஷங்காரங்க ஜெயிச்சாங்கன்னா பொண்டாட்டிங்க தானே சந்தோஷப்படுவாங்க. சரி வா. அது சரி. நீங்க ஜூஸும் ஸ்வீட்ஸும் மட்டும்தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் சரக்கு இருந்திருக்கணும். அதெல்லாம் இப்போ ஒண்ணும் வேண்டாம். இது இந்த வீட்டோட பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமான நாள். ஆனா நீங்க மட்டும் வேற மூடுக்கு போக வேணாம். ஆமாண்ணா, ஜெயந்தி அண்ணியும் தாராவும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. கிருஷ்ணாவை நீங்க அந்த அளவுக்கு வெறுத்தீங்கல்ல? உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவன் மேல அனுதாபம் தான். வெறுப்பு முழுக்க உங்க அம்மா மேலதான் இருந்தது. எதுவுமே இல்லாத அனாதையா இருந்த பொண்ணு உங்க அம்மா வளர்த்து பெரிய ஆளாக்கிட்டாங்க. அந்த பொண்ணு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க. கிருஷ்ணாவை உங்க அம்மா தத்தெடுக்காம இருந்திருந்தா அவ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் கண்டிப்பா நல்லபடியா வாழ்ந்திருப்பா. உங்களோட அம்மாவுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கவும் வந்திருக்காது.
விடுமா தாரா, முடிஞ்சதை பத்தி எதுக்கு பேசணும்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இதுக்கப்புறம் அவ வாழ்நாள் முழுக்க கிருஷ்ணா ஜெயிலுக்குள்ளதான் இருக்க போறா. இதுதான் உங்களோட பிரச்சனையே. ஒரு ஆள் கால் தடுக்கி விழுறத பார்த்தா அந்த ஆள் செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. கிருஷ்ணா எதுக்கு ஜெயில இருக்கா? கொஞ்சம் குழந்தைங்க ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால தான். அந்த குழந்தைங்க எல்லாரும் குணமடைஞ்சிட்டாங்கன்னா கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கிடைச்சிரும். ஆனா அந்த குழந்தைங்கள்ல 1-2 குழந்தைங்க செத்து போச்சுன்னா அது கொலை குற்றம் ஆயிடும். அதுக்காக அவ ஜெயில இருந்து வரமாட்டா அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? யாரும் செத்து போகாமலே ஜெயிலில் நடந்த பிரச்சனை காரணமா அவளை அங்கேயே கொள்றதுக்கு எங்களால் முடியும் தாரா. நாங்கள் அதுக்கான பிளானை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்றதா இருந்தா ரொம்ப நல்லது. நான் என்னோட ஐடியாவை உங்ககிட்ட சொன்னேன். அப்படின்னா நம்ம கிருஷ்ணா ஜெயிலுக்கு போன சந்தோஷத்துல நாம ஒரு ஜூஸ் எடுத்து சியர்ஸ் சொன்னா என்ன? ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.